என்ன மக்களே, இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரோமோவில் வைல்டு கார்டை போட்டு பொழந்து எடுத்துருக்காப்புலையே விஜய் சேதுபதி. ஒரு பக்கம் பெருக்கி தள்ளிடுவேன், அப்படியே கிழிச்சிடுவேன், உள்ளே போய் டிசிப்ளின் கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி வந்து கேட்குறாப்புல. ஏன்னா அந்த மாதிரி வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட் வந்து நடந்தாங்க அப்படின்னு சொல்லி நானே வீடியோஸ் வந்து போட்டாங்க. எவனும் நம்ப மாட்டேங்கிறான் பாஸ். அதெல்லாம் தப்புன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறானுங்க. சரி விஜய் சேதுபதி சார் நீங்களே கேளுங்க சார் அப்படின்ற லெவலுக்கு வந்து இருக்குது. இப்போ ப்ரோமோ ஒன்று அது ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இப்போது அப்படியே கிழிச்சிருவேன் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஜன் அவர்கள் தான் வந்து சொல்லியிருந்தார் அந்த ஸ்டேட்மெண்ட்டை. பட் வீட்டுக்குள்ளே இவர் என்ன கிழிச்சாரு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. ஆனால் நேற்றுக்கு மட்டும் பார்வதியை போட்டு கிளின்னு வந்து கிழிச்சு விட்டாப்புல. பட் சொல்லப்போனால் அது ஒரு கேரக்டர் அசாசினேஷன் வந்து பண்ணியிருந்தார். அது சரியா தவறா அப்படின்றத வந்து இன்றைக்கி வந்து விஜய் சேதுபதி வந்து சொல்லுவாப்புல. அது வேறு விஷயம். ஏன்னா எபிசோடில் அது வந்துருச்சு அப்படின்னா அதை பற்றி கண்டிப்பாக பேசும் பொருளாக்கப்படும். அதே போல் விஜய் சேதுபதி அதை பற்றி வந்து கேட்பார். அப்படியே கேட்கலனாலையும் பார்வதி வந்து கேட்பாங்க, இல்லை பிரஜன் வந்து சொல்லுவாங்க ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஆனால் பிரஜன் அவர்களுக்கு ரோஸ்ட் இருக்க போதா இல்லை பார்வதிக்கு ரோஸ்ட் இருக்க போதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் இதுக்கு ஒரு விடை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கிடச்சிடும். அண்டு இந்த 4 பேர் வந்து வைல்டு கார்டு கண்டஸ்டண்ட்டாக உள்ளர போனாங்கல்ல, இந்த 4 பேர் நாமினேஷன்லேயே ஃபெயில் ஆகிட்டாங்க ஃபஸ்ட்டு சொல்ல போனால். ஏன் அப்படின்னா வெளியிலேருந்து ஷோவை பார்த்துட்டு போயிருக்காங்க. ஸோ யார் பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, யார் ஒஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, யார் சுத்தமாக பார்ட்டிசிபேஷனே இல்லாமல் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு கிளியராக வந்து தெரியும். தெரிஞ்சுட்டு தான் வந்து போயிருக்காங்க. பட் உள்ளர போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த 4 பேருமே பெருசாக வந்து நாமினேஷனில் ஈடுபடாமல் சொன்னவங்களவே திரும்ப சொல்லி, இப்போ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பார்வதியே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சொன்னாங்க, திவாகரையே மறுபடியும் சொன்னாங்க. ஸோ பிக் பாஸ் வந்து பார்த்தாரு, டேய் ஓல்டு கண்டஸ்டண்ட்டும் அப்படியே தான் இருக்கானுங்க, நியூ கண்டஸ்டாக வந்த நீங்களும் அப்படியே தான் வந்துருந்துட்டுருக்கீங்க. சரி ஓகே, அவன்லாம் ஒவ்வொரு வாக்குகள் வந்து வாங்கியிருக்கானோ, ஓட்டிங்ஸ் வந்து வாங்கியிருக்கானோ, அவனெல்லாம் தூக்கி உள்ளட போடுறா அப்படின்னு சொல்லிட்டு நாமினேஷன் வந்து போட்டு விட்டாப்புல. ஸோ அதோடைய விலை வந்து பிரவீன்ராஜ் அதுக்கப்புறம் நம்மளுடைய துஷார் 2 பேருமே எவிக்டாகி வெளியே போயிட்டாங்க. ஏன்னா பிக் பாஸ் அங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து வச்சிட்டாப்புல. எப்படியே நீங்கள்லாம் வந்து நாமினேஷனில் இப்படி தான் சேஃபாக கேம் ப்ளே பண்ணுவீங்க அப்படிங்கிறது தெரியும், அதுக்காக நாங்கள் சேஃபாக கேம் ப்ளே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு செம ட்விஸ்ட் வச்சாப்புல. ஸோ அதனால் துஷாரும் பிரவீனும் போயிட்டாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ் தான். பிரவீன்ராஜ் வந்து வெளியே போனதை வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நான் ஃபஸ்ட்லேருந்தே வந்து சொல்லிட்டு இருக்கேன், பிரவீன்ராஜ் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் வில்லனாக வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி. பட் அவர் வந்து வில்லனாக ட்ரை பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. பட் அந்த டாஸ்க்கை வந்து அவ்வளோ சூப்பராக எடுத்துக்கொண்டு போய் அழகாக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தார். 2 தடவை பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற அவார்டு வந்து வாங்கியிருக்காப்புல, சும்மாவெல்லாம் கிடையாது. அதுவும் உள்ளே இருக்கவங்களே சொன்னால் கூட குரூப்பிஸும் அது இசும் அந்த இசும் இந்த இசும் அப்படின்னு வந்து சொல்லுவோன்னு வச்சுக்கோங்க. பட் இந்த வாரம் பிரியங்கா, தீபக், மஞ்சரி இவங்கெல்லாம் கெஸ்ட்டாக வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஸ்டாரை வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரவீன்ராஜ் வந்து பண்ணியிருந்தாப்புல. ஒரு தடவை கேப்டனாகவும் இருந்தார். நிறைய வாய்ப்புகள் இருந்தும் அந்த ஸ்கோப்பை வந்து அவங்க பயன்படுத்திக்கல பிரவீன்ராஜ் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அவர் எப்பயுமே டாஸ்க்கை பற்றி மட்டும் தான் யோசிப்பாப்புல. டாஸ்க்கில் கரெக்டாக நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி மட்டும்தான். ஆனால் தலைவரானால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் பெருசாக பண்ணாமல் விட்டார். அதுக்கான ரீசன் வந்து பார்வதி தான். ஏன்னா மொத்தத்தையும் போட்டு உடச்சது வந்து அவங்க தான். ஏன்னா அவங்க கேப்டன்சியில் இருக்கும் பொழுது மொத்தத்தையும் போட்டு உடச்சிட்டாங்க. நான் என்னெல்லாம் வந்து பரேடுக்கு வர முடியாது, என்னெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் இருக்க முடியாது, அப்பர்மேஷன் சொல்லி ஒரு புது கான்செப்ட்க்கு வந்து வந்துடுறாரு. அந்த அப்பர்மேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை ஆகிடுச்சு, சண்டே ஆகிடுச்சு. ஒரு நாள் மட்டும் தான் அதை பண்ணாங்க, மீதி நாட்களை வந்து விட்டுட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு மோசமாக போயிடுச்சு அவருடைய கேப்டன்சி. ஸோ அது வந்து கண்டிப்பாக லாஸ்ட் வீக்கில் வந்து பயங்கரமாக விமர்சனம் வந்து பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒரு பக்கம் வந்து வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் அதுக்கு அடுத்து தான் உள்ளே போய் டிசிப்ளின் கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. இது யார் அப்படின்னா திவ்யா அவர்கள் தான். ஏன்னா அவங்க உள்ளர வரும்போதே, அதாவது ஸ்டேஜில் இருக்கும்போதே டிசிப்ளின்னா என்னன்னு தெரில, டெக்கோரம்னா என்னன்னு தெரில, ஒரு ஸ்டேஜில் எப்படி நடக்கணும் அப்படின்றது வந்து தெரியல. சார் நீங்கள் இங்கே நிற்கிறீங்க சார், ஆனால் அவங்க உள்ளர வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க, இதெல்லாம் என்ன சார் டிசிப்ளின், இதெல்லாம் என்ன சார் டெக்கோரம், அது ஒரு பர்சன்ட் கூட யாருக்குமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி திவ்யா கணேஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ உள்ளர போய் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசிப்ளினையும் டெக்கோரத்தையும் வளர்க்குறதுக்கு கேப்டனான உடனே பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது, டிசிப்ளினாக இருக்கணும், டெக்கோரமாக இருக்கணும். அதே மாதிரி வந்து லிவிங் ஏரியாவில் எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னா ஒருத்தர் பேசினா அமைதியாக இருக்கணும், யாரும் பேசக்கூடாது, எந்த டிஸ்கஷனாக இருந்தாலும் வெளியே போய் பேசிக்கணும் அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா திவ்யா அவர்கள் வந்து பண்ணாங்க. ஓகே, பட் எண்ட் ஆஃப் தி டே இவங்களே வந்து பாடி ஷேமிங் வந்து பண்ணாங்க. குறிப்பாக விக்ரம் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா பாடி ஷேமிங் வந்து பண்ணுறாங்க. என்னது பாடி நகர்ந்து வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏங்க இது பாடி ஷேமிங் அப்படின்னு சொன்னாக்கா, இல்லை இதெல்லாம் போய் பாடி ஷேமிங்கா, நீங்கள் வந்து ஒரு காமெடியன், இதை நீங்கள் காமெடியாக எடுத்துப்பீங்க அப்படின்னு நான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி கத்தி வந்து பேசுகிறாங்க. சரி 4 வாரமாக ஒரு பொண்ணு கத்திக்கிட்டே இருக்குது, காதெல்லாம் வலிக்குது, எபிசோட் பார்க்க முடியல, லைவ் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி யோசித்து புதுசாக கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்களாவது வந்து நல்லா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா
திவ்யா வந்து பார்வதியை விட பல மடங்கு வந்து கத்துது. நேரங்களில் வந்து கரெக்டாக கத்துச்சு. எப்படி கத்துச்சு அப்படின்னா, இப்போ எல்லாரும் சத்தம் போட்டுட்டு இருக்கும்போது இவங்க போயிட்டு அந்த மாதிரிலாம் சத்தம் போடக்கூடாது. லிவிங் ஏரியாவில் இருக்கும்போது இப்படிலாம் பேசக்கூடாது. பிக் பாஸ் வெயிட் பண்ணுறாரு. ஸோ முதல்ல அவர் அட்ரஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் கரெக்டு. பட் இவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க ஒரு கேப்டனாக இருக்காங்க. அந்த கேப்டன்சி வந்து எப்படி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா கூட வந்து இல்லை. ஃபஸ்ட்டு டே அவங்க கேப்டன்சி ஏற்றதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சில வார்த்தைகள் சொன்னாங்க. அதோட சரி. அண்ட் லாஸ்ட் டே நேத்திக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பெஸ்ட் பர்ஃபார்மர், ஒஸ்ட் பர்ஃபார்மருக்கு முன்னாடி கேப்டனாக ஆஸ் எ கேப்டனாக ஒரு சில விஷயங்கள் வந்து சொன்னாங்க. அவ்வளோதானே தவிர வேறு எந்த ஆணையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் அவங்க கேப்டனாக பிடுங்கவில்லை. எந்த பிரச்சனையும் அவங்க ரிசால்வ் பண்ணல. அந்த பிரச்சனையை ரிசால்வ் பண்ணுற இடத்துல அவங்க இருந்தாங்க. ஆனால் அவங்க பண்ணலை. ஃபஸ்ட்டு டே வந்து அவங்க மேனேஜர் போஸ்ட்லேருந்து தூக்கும் பொழுது தலைவராக ஆஸ் எ ஸ்டாண்டர்ட் எடுத்துருந்துருக்கலாம். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி. அதே போல் சுச்சுவேஷன் வந்து கண்ட்ரோல் மீறி வந்து போகுது. அதாவது மேனேஜரை தாண்டி ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா கேப்டன் வந்து தலையிட்டு அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணியிருக்கலாம். பட் அந்த இடத்துல வந்து கேப்டன்சி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எடுக்கவே கிடையாது. அந்த இடத்துல நின்று அவங்க வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணல. ஏன் அப்படின்னா அந்த பிரச்சனையை உருவாக்குனதே அவங்க தான் வந்து சாண்ட்ராவுக்கு அறிவுறுத்தி நீங்கள் ஸ்னீசிங் பண்ணுங்கள், அதாவது தும்புங்க அவங்க முன்னாடி பயங்கரமாக இரிட்டேட் ஆகிடுவாங்க அப்படின்ற ஐடியாவை கொடுத்ததே அவங்க தான். ஸோ ட்ரபிள் மேக்கர் இஸ் கேப்டன். ஓகேவா? ஸோ கேப்டனே ட்ரபிள் மேக்கராக இருந்ததுனால கண்டிப்பாக திவ்யா கணேஷ்க்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ரோஸ்ட் வந்து இருக்க போகுது. இப்போ திவ்யாவை வந்து ரோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே கீழே எல்லாம் கமெண்ட்ஸில் வந்து கழுவி ஊற்ற ஆரம்பிச்சுருவாங்க. திவ்யாவை எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இப்போது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஒரே ஒரு விஷயம் தாங்க. ஒரே ஒரு விஷயம். அது என்னென்னா, இப்போ பார்வதி தப்பு, திவாகர் தப்பு, இவங்களுடைய ஆட்டிடியூட், கேரக்டர் எல்லாமே தப்புன்னு கூட வச்சுக்கோங்க. பிஹேவியர் எல்லாமே தப்புன்னு வச்சுக்கலாம். ஓகே, எல்லாருமே தப்பாங்க. சபரிநாதன், கனியக்கா எல்லாரும் தப்புன்னு வச்சுப்போம். அப்போ யார் சரி அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருதுல்ல. அப்போ அங்கே யாருமே சரி இல்லை. எல்லாருமே ஒரு சிச்சுவேஷனில் அவங்களுடைய இதுக்கு வந்து அவங்க ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சிச்சுவேஷன் அவங்கள வந்து கெட்டவங்களாக மாற்றுது. ஸோ அந்த ஒரு விஷயத்த வைல்டு கார்டு என்ட்ரி கொடுத்த ஆட்களும் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமாகவே இருக்குது. சாண்ட்ராவை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் தான். நான் இல்லைன்னா சொல்ல, அது பிளாஸ்ட் ஆச்சு. ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கில் அவங்க சக்ஸஸ் ஆனாங்க. எல்லாமே ஓகே. பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணக்கூடாது, இதனால் இவங்க அஃபெக்ட் ஆகுவாங்க, கஷ்டப்படுவாங்க, மனசாட்சி பிரகாரம் நம்ம நடந்துக்கணும், டாஸ்க் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பெரிய தப்பு தான். ஸோ அதனால் அவங்களுக்கு அப்ளாஸ்கள் வந்தாலும் கூட சில பேர் வந்து என்ன யோசிப்பாங்கன்னா, பாரேன் அதுவும் திவாகர் அவர் ஹேண்டிகேப்டு, ஸோ அவரை போய் இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு கண்ணோட்டமும் மக்கள்கிட்ட வந்து இருக்கும். ஒரே மாதிரி எல்லோரும் யோசிக்க மாட்டாங்க. இப்போ நான் வந்து திவ்யா கணேஷ் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா பார்வதிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ நான் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. இப்போ சாண்ட்ரா சரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து சாண்ட்ரா தப்புன்னு சொல்லக்கூடிய ஆட்களும் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த கண்ணோட்டம் வந்து போயிட்டுருக்கு. பட் இன்றைக்கி ஒரு பெரிய ரோஸ்ட் வந்து இருக்க போது அதை நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.